கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் மிக மகிழ்ச்சியாய் காணப்படுகிறோம். ஒவ்வொருடைய வீட்டையும் நாம் அலங்கரிக்கிறோம். அந்த அலங்காரங்களிலே மிக முக்கியமாய் காணப்படக்கூடியதான ஒரு ப்ராப் என்று சொல்வார்கள். முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இல்லாத வீடுகளே இருக்காது. எல்லாருடைய வீட்டிலும் எந்த விதமான கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மற்ற யாராக இருந்தாலும் அவருடைய வீட்டில் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஒரு நட்சத்திரத்தை ஸ்டாரை தொங்க விடுவது பழக்கம். இந்த ஸ்டார் எப்படி வந்தது என்று பார்க்கின்ற வேளையில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இதற்கான ஆதாரங்கள் காணப்படுகிறது. கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் பெத்லகேமை நோக்கி வருகிறார்கள். அந்த நேரத்துல அவர்கள் கொண்டு வந்ததான செய்தி என்னவென்று சொன்னால், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே பிறந்திருக்கிறார், அவர் எங்கே என்று அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த பெத்லகேமை நோக்கி வழிகாட்டியது ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பார்த்து கிட்டத்தட்ட 3 ஞான சாஸ்திரிகள் அவர்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் வந்து நேராக யூதருக்கு ராஜா என்று சொல்லும் பொழுது, குறிப்பாக ராஜா என்று சொன்னால் அவர் அரண்மனையில தான் பிறப்பார் என்று நினைத்து கொண்டு அவர்கள் போய் அந்த இடத்துல ஏரோதனுடைய அரண்மனையை கதவை தட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் ஏரோது இந்த செய்தியை கேட்ட பொழுது கலங்குகிறான். அவன் எல்லாரையும் மற்ற அறிஞர்களையும் வேத சாஸ்திரிகளையும் அழைத்து இது என்ன செய்தி என்று அவர்கிட்ட கேட்கும் பொழுது, அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டதான அந்த வசனம், இயேசு பெத்லகேமிலே பிறப்பார் என்றும் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அவர் அந்த ஈசாயின் அந்த வேரிலிருந்து எழும்பி அவர் வருவார், அரசாளுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. இவைகளெல்லாம் கேட்ட பொழுது ஏரோது அதிகமாக கலக்கமடைந்தான். அந்த நேரத்தில் ஏரோது அந்த சாஸ்திரிகளை பார்த்து வஞ்சகமாக பேசி, நீங்கள் போய் குழந்தையை பணிந்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னான். அவர்களும் அந்த நேரத்தில் திரும்பி வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் பணிந்து கொள்கிறேன் என்று. ஆனால் அவனுடைய நோக்கம் அது அல்ல. அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று தான் நினைத்தான். ஆனால் தேவன் வித்தியாசமான காரியங்களை செய்தார். இதற்கிடையிலே அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது போல அந்த 3 சாஸ்திரிகளும் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை அதை பார்த்து கொண்டு அந்த நேரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளாக வந்தார்கள். அந்த வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது மெய்ப்பர்கள் பார்த்தது அந்த ஒரு முன்னணை மாட்டுக் குழுவம். ஆனால் இப்பொழுது அந்த 3 சாஸ்திரிகளும் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து அவர்கள் பல குழந்தை 2-3 வயதாகின்ற வழியில அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்தார்கள். அந்த இடத்தை பார்த்து, பிள்ளையை பார்த்து, அதை அவர்கள் தங்களுடைய தங்கத்தையும் வெள்ளியும் தூபகரத்தையும் வெள்ளை புலத்தையும் அவர்கள் பரிசாக கொடுத்து கடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய நற்செய்தி. அவர் வானத்தில் இந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்களுக்கு வழிகாட்டியாக வந்து அந்த குழந்தை இடத்துல காட்டி, அவர்கள் சொப்பனத்திலே அவர்களுக்கு தேவதூதன், நீங்கள் திரும்பி போய் ஏரோதனிடத்தில் சொல்ல வேண்டாம், நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னான். அதன்படியாக அவர்கள் கடந்து சென்றார்கள். இதுதான் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வேளையில கூட இந்த நட்சத்திரம் நம்மையும் குழந்தையாகிய இயேசு வண்டையில் அல்ல, இரட்சகராகிய இயேசு வண்டையிலே வழி நடத்த நமக்கு உதவி புரிவாராக. அந்த நட்சத்திரத்தை கண்டு இந்த குழந்தையையும் பார்ப்போம், இரட்சகரையும் பார்ப்போம், நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே, நீங்க செய்த பெரிய அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த குழந்தையை அற்புதமாய் காப்பாற்றினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஞானிகள் வந்து குழந்தையை பணிந்து கொண்டு ஆண்டவரே திரும்பி ஏரோதிடத்திலே போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் வேறு வழியாய் சென்றார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நட்சத்திரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுவும் எங்களுடைய வாழ்க்கையிலும் வழிகாட்டும் நட்சத்திரமாக இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.